இந்தியாவின் நம்பர் 1 refurbished gold company Rate for Gold வெறும் 2% வேஸ்டேஜில் தங்கம் வாங்க Rate for Goldக்கு கால் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு 7390039003 நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேர்தல் அறிக்கை என்பது இந்த தேர்தலுக்கான கதாநாயகன். அதுதான் இந்த தேர்தலுக்கான கதாநாயகன் என்று சொன்னால் தேர்தல் அறிக்கை தான். தேர்தல் அறிக்கையினுடைய வெற்றிக்கு முழு மூத காரணமாக இருப்பது இந்த தேர்தல் அறிக்கை தான். அதே போல குடும்ப தலைவர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று இந்த தேர்தல் அறிக்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். நகர பேருந்துகளில் எல்லாம் பெண்களுக்கு மாத்திரம் கட்டணமில்லாத பேருந்து சலுகை வழங்கப்பட்டு வந்தது. அது ஆண்களுக்கும் தொடர்கிற விதத்திலே இந்த தேர்தல் அறிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஸ்கூட்டர், அதாவது மகளிருக்கு 5 லட்சம் மகளிர்களுக்கு ரூபாய் 25,000 நம்முடைய தொகையிலே அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் மானிய தொகையிலே இருசக்கர வாகனம் வழங்குகிற திட்டத்தையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். இதை போன்ற எண்ணற்ற திட்டங்கள் வர இருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களில் 2வது தேர்தல் கட்ட அறிக்கை வெளியிடப்படும். தமிழக அரசுடைய கடன் 10 லட்சம் கோடி அளவுக்கு வந்துவிட்டது. எப்படி செயல்படுத்த போறோம்? ஏற்கனவே மகளிர் உரிமை தொகைக்கு 15,000 கோடி ஆண்டுக்கு செலவாகுது. இப்ப நீங்க 2,000 30,000 கோடி ஆகும். அதே போல இலவச பயண திட்டமா ஆண்களுக்கும் அறிவிச்சிருங்க. இதனால் தமிழக அரசுடைய நிதிநிலை படும் நெருக்கடியான நிலைக்கு செல்லும் இல்லையா? அதைத்தான் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். நிர்வாகத்திறனற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசால் இந்த கடன் சுமை அதிகமாகிவிட்டது. ஆக கடன் சுமையை குறைத்து கொரோனா காலகட்டத்தில் கூட நல்ல நிர்வாகத்தை தந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு என்பதைத்தான் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். அதைப்போல இந்த திட்டங்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி முழுமையாக நிறைவேற்றவில்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கி இருக்கிற இந்த தேர்தல் வாக்குறுதி 100% நிறைவேற்றப்படும். RS பாரதி தற்போது இணைப்பில் சொல்லியிருக்கிறார், அவர்கள் சொல்வார்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் என்று ஒரு முக்கியமான வாதத்தை வைத்திருக்கிறார். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கைவந்த கலை, கோயபல்ஸ் பிரச்சாரம். தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிக்கொண்டு அதை முழுமையாக நிறைவேற்றாமல் ஏதோ 520 வாக்குறுதிகளில் 99% நிறைவேற்றிவிட்டதைப் போல, அந்த 1% தான் நிலுவையில் இருப்பதைப் போல, பாக்கி இருப்பதைப் போல, அதை எப்படியாவது நிறைவேற்றுவதற்கு சிரமப்பட்டுக் கொண்டிருப்பதைப் போல அமைச்சர்களோ முதலமைச்சரும் சொல்லி வருவது வேடிக்கையாக இருக்கிறது. இது தெரியவில்லையா திரு RS பாரதி அவர்களுக்கு என்கிற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்க தோன்றுகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் பேசும்போது குலவிளக்கு திட்டம் என்று பெயர் சொல்ல, ஏற்கனவே அவர்கள் கொடுக்கக்கூடியது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அப்படி என்றால் பெயரை மாற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறதா? நிச்சயமாக பெயர் மாற்றம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வந்தால் குலவிளக்கு திட்டம், அந்த குலவிளக்கு திட்டத்தின் மூலமாக மாதந்தோறும் மகளிருக்கு 2,000 ரூபாய் அவருடைய வங்கியிலே செலுத்தக்கூடிய திட்டத்தை இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார். மற்ற மாநிலங்களில் சில மாநிலங்கள் அறிவித்து கூட அதனால் செயல்படுத்த முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இதனுடைய யூசர்ஸ் பாத்தீங்கன்னா 1 கோடியே 20 லட்சம் வரை செல்கிறார்கள். 30 லட்சம் பேர் இருக்கிறார்கள். 1 கோடியே 30 லட்சம் பேர். இதை தொடர்ச்சியாக எப்படி கொடுக்க முடியும் சார்? நிச்சயமாக நிறைவேற்றுகிற திட்டங்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திட்டங்கள். அந்த திட்டங்களைத்தான் நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட ஒரு செய்தித்தாள் வந்திருக்கு, அரசு ஊழியர்களுடைய இந்த ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வு திட்டத்திற்கு வாய்ப்பில்லை என்று நேற்று எடப்பாடி சொல்லியிருக்கார்கள். இது போன்ற அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை எல்லாம் என்னவாகும் சார்? இல்ல, அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதிய திட்டத்தை சரியான முறையிலே இவர்கள் நிறைவேற்றவில்லை. அது உண்மையாக ஆராய்ந்து அதுக்குரிய ஒரு அவசியத்தை உணர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வந்த பிறகு அது முழுமையாக நிறைவேற்றி தரப்படும். வழக்கமா திமுக தான் இது போன்ற தேர்தல் வேலைகள் முன்னாடி இருப்பாங்க. இப்ப அதிமுக திடீர்னு ஒரு தேர்தல் அறிக்கை யாரும் எதிர்பாராமல் வெளியிட்டிருக்கீங்களே, ஒரு இது மாதிரி ஒரு பிரஸ்டீஜ் வழக்கமா வரும், இந்த மாதிரி இன்னைக்கு தேதியில் வெளியிடுறோம் சொல்லிட்டு இந்த ஒரு ஆச்சரியத்திற்கு காரணம் என்ன சார்? இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள், அவருடைய 109வது பிறந்த நாள். இந்த 109வது பிறந்த நாள் விழாவிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாளில் ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியும் அமைப்பதற்கான ஒரு பயணம் தான் இது. வரக்கூடிய 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதுராந்தகத்தில் பிரைம் மினிஸ்டர் வராரு. யாரெல்லாம் வருவாங்க அந்த மேடையில? புதுசா சர்ப்ரைஸ் இருக்கா? நிச்சயமாக சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது, விரைவில் நீங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு யாரெல்லாம்? நேற்றைக்கு டிடிவியுடைய படத்தை வைத்து பேனர் வைத்து இப்ப வெளிப்படையா நாங்க சொல்ல முடியாதுங்க. அன்றைய தினம் நீங்கள் பார்க்கலாம், முறையான ஒரு அறிவிப்பு வெளிவரும். அது சர்ப்ரைஸ். இன்னைக்கு கூட ஓபிஎஸ் கூட சொல்லியிருக்காரு, எடப்பாடியால வீழ்த்த முடியாது, திமுக வீழ்த்த முடியாது என்ற விமர்சனத்தை வைத்திருக்காரு. இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
நிச்சயமாக இந்த தேர்தலிலே மகத்தான வெற்றி சரித்திரம் படைக்கும். அந்த வெற்றி சரித்திரத்தை படைப்பதற்கான கூட்டணி தான் என்டிஏ கூட்டணி. அதற்குரிய என்டிஏ கூட்டணியினுடைய களம்தான் 23ஆம் தேதி பிரதமர் வருகை. அந்த வருகை மேடையிலே நீங்கள் ஆச்சரியத்தக்க நிகழ்வுகளை பார்க்க போகிறீர்கள். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார். தேர்தல் அறிக்கை, குறிப்பாக அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை முதல் முறையாக தற்போது இந்த இடத்தில் இருந்துதான் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். நம்ம இங்க செய்தியாளர் சந்திப்பில் பார்த்தோம். அதாவது ஒரு சர்ப்ரைஸாக செய்தியாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு தற்போது இந்த இடத்தில் தான் செய்தியாளர்களை சந்தித்து மாதம் 2000 ரூபாய் வழங்கக்கூடிய குலவிளக்கு என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இது எந்த அளவிற்கு போய் ரீச் ஆகின்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்தியாவின் நம்பர் 1 refurbished gold company ரேட் ஃபார் கோல்ட். வெறும் 2% வேஸ்டேஜில் தங்கம் வாங்க ரேட் ஃபார் கோல்டுக்கு கால் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு 7390039003 நம்பருக்கு கால் பண்ணுங்க.